வீட்டில் எப்போவுமே ரெகுலராக நான்வெஜ் குழம்பு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாட்டுக்கோழி வச்சு தேங்காய்பால் பெப்பர் கிரேவி பண்ணலாமா? அதுக்கு நாட்டுக்கோழி தயிரில் கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தனியாக இன்னொரு பேனில் சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அரைச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்க வெங்காயமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போடுறேன். இப்படி போடுறதுனால நான் நாட்டுக்கோழியில் அந்த ஒரு வாடை வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. கொத்தமல்லி தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரக மிளகும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நாட்டுக்கோழி தேங்காய் பால் பெப்பர் கிரேவி ரெடி.